கலை வந்து மக்களுக்கானது. மக்களுக்காக தான் கலை ஆரம்பம் செய்யப்பட்டது. நாளடைவில் அது வியாபாரமாக மாறிடுச்சு. உள்ளூர் வியாபாரத்திலிருந்து உலக வியாபாரம் வரைக்கும் தொட ஆரம்பிச்சிருச்சு. உலக வியாபாரத்தை தொட ஆரம்பித்த உடனேயே நம்ம சினிமாக்காரங்கள்லாம், நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய அடையாளத்தையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது ஆந்திராவுக்கு புரியாது, தெலுங்கில் பார்க்க மாட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது மலையாளத்துக்கு புரியாது. இந்த கதை எடுத்தால் ஹிந்திக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க, எஃப்எம்எஸில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வியாபார தளத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அக்கறை இங்கே யாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துறையிற்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 80களில் தமிழ் துறையில் பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகம்னா எப்படி இருக்கும், தமிழ் மண்ணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல ஆரம்பித்தோம். அதனுடைய தாக்கம் அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் மண்ணை நோக்கி கிராமம் நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. வெறுமனே மண்ணின் மக்களை பற்றிய படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி இவரை போல ஒரு இயக்குனராக வரணும், இவரை போல ஒரு பாடலாசிரியராக வரணும், இவரை போல ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்றைக்கி சந்து பொந்தெல்லாம் ஊரில் இருந்தெல்லாம் கிளம்பி வர ஆரம்பித்தான். அதற்கு பின்னால் இங்கே வந்ததுக்கு பின்னால் அப்படி வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த வியாபார சந்தையில் நானே தொலைஞ்சு போயிட்டேன், என்னையை நானே தொலைச்சிட்டேன். எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல், அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்த முதல் படம். ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேலே நான் வச்சுருந்த அன்பில், அதீத அன்பில் ராம்ன்ற திரைப்படத்தை எடுத்து. மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று மத சகோதரர்களுடைய இல்லங்களில் தான். கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது. ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது யாருமே. நான் 11 மணின்னு சொல்கிறதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன். பகல்லே கூட நுழைய முடியாது. புதுசாக யாராவது வந்தால், தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன், இங்கே வாப்பா இங்கே உட்காரு, அவருடைய தகப்பனார் பேர் என்ன, அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு, அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு, நான் நகரத்தில் வளர்ந்தவன், மதுரையே கிராமம்தான், இருந்தாலும் ஒரு நகரம். இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது. இந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா, அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை. ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம் அது ஒரு நல்ல படம், ஒரு கொரியன் மூவி. அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர், இல்லை நீங்கள் இதை தான் பண்ணணும். அதற்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். ஆனால் என்னுடைய இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு, இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம் அப்படின்னு. நம்ம இப்போ போய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா, இல்லை இந்த படம் பண்ணுவோம் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான். உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோடு சேர்ந்த உடனே ஓகே, ஒரு ஹீரோவோடு சேர்ந்துட்டோம். வியாபாரத்தளம், ஒரு புதிய தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சார். அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர். அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கக்கூடியவர். அப்படி இருந்த நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதிபகவன்ற ஒரு திரைப்படத்தை, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்காக்லாம் கிளம்பி போயிட்டோம். அந்த படம் எடுத்ததுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது, அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபித்தனே தவிர என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது.
மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க, உங்ககிட்ட இருந்து இது போல படங்கள் தேவையற்றது. அது பரவாயில்ல. ஆனால் என்னை போன்ற பல இயக்குனர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த காரணத்தினால தான் இன்றைக்கி மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அடையாளத்தை கொண்ட ஒரு தமிழன் இன்றைக்கு நாதியற்ற சமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் அதை சரியான முறையில் எடுத்து சொல்லாத கலைத்துறை சார்ந்தவர்களும் தான். அதில் நானும் குற்றவாளியாக நிற்கிறது வெட்கப்படுறேன். இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது அது இந்த விழாவுக்காகவோ அல்ல இப்போ சந்தனத்தேவன் ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டான் அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான். அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை. எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்துரும். ஏன்னால் கடந்த 2.5 வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுட்டு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னென்னா தமிழகம் விழித்து கொண்டது என்பது தான் சமீபத்திய உதாரணங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இது யாரோ தலைவர்கள் கூட்டிய கூட்டம் அல்ல, இது ஏதோ சமுதாய தலைவர்களால் அழைக்கப்பட்டதில்லை, ஜாதியின் பெயரால் சொன்னதல்ல, இது தமிழால் ஒன்றிணைந்த கூட்டம். இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஒரு விளையாட்டு தானே இது? இந்த விளையாட்டுக்கு என்ன இப்படி ஒரு இது கேள்வி? அதுக்கே இவ்வளவு நீங்கள் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த பூமி பந்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுதே மனிதன் மட்டும் தனியாக இல்லை, மனிதனும் விலங்குகளும் சேர்ந்து தான் காட்டுப்பகுதியில் இருந்தது. காட்டுப்பகுதியில் இருந்த மனிதன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை தேடி நாட்டுப்பகுதியாக உருவாக்க முயற்சி செஞ்சான். அப்போ அவன் தனக்கான ஒரு வாழ்விடத்தை தேடிக்கிட்டான், தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடிக்கிட்டான். அப்படி தேடிக்கிட்டவன் தன்னோடு அழைத்து வந்தது தான் இந்த மாடு. தனக்கான பயணத்திற்கான தேவையைத்தான் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டான். வேட்டைக்கு போகும்போது துணைக்கு அழைத்துக்கிறதுக்கு தான் நாயை எடுத்துக்கிட்டான். அவன் உணவாகவும் இன்னும் சில தேவைகளுக்காக தான் கோழி சேவல்னு இப்படி ஒன்றா வந்தது. இந்த உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. இது அவனை நம்பி இருக்கும், அது இவனை நம்பி இருக்கும். 2 பேருமே மாறி மாறி ஒன்றோட ஒன்று தான். அப்படி தான் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது. சக்கரம் இந்த பூமியில் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அறிவியலோட வளர்ச்சிக்கு சக்கரம் தான் முதல் காரணம். அதுபோல் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு விவசாயம் எப்படி காரணமோ வேளாண்மை, அந்த வேளாண்மைக்கு மாடும் காரணம். அந்த மாடும் மனுஷனும் 2 பிரிக்க முடியாதது. அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு 2 சொத்து தான் இருந்தது. ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. அசையும் சொத்து மாடு, அசையா சொத்து மண். இந்த 2 சொத்தை தவிர வேறு சொத்தே கிடையாது. இது நான் படித்தது, நான் கேட்டது. என்னை விட இந்த விஷயத்தை இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்கள் உங்களிடம் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார் நான் நம்புகிறேன். ஏன்னா இது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இது வெறும் ஒரு திரைப்பட விழாவாக, அறிமுக விழாவாக இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் இதை உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு மாட்டோட தன்னுடைய பயணத்தை தொடங்கியது தான் 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே சிலப்பதிகாரம். சிந்து சமவெளி நாகரிகத்திலலாம் காளைகளோட ஏர் தழுவிய அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் தடை போடுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாகரிகத்தை தேடி ரொம்ப போயிட்டோம், நாம் மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் புழுவை நேசிப்போம், நாயை நேசிப்போம், பூனையை நேசிப்போம். எல்லா உயிரினங்களும் நேசிக்க வேண்டியது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் முதலில் நீங்கள் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதையெல்லாம் விட்டு நாங்கள் இன்றைக்கு பீட்டான்ற ஒரு அமைப்பை பின்னால் போய் நின்று இப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்கான முயற்சி அல்ல. இது வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது.
ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் அதற்கு விலை போனது தான் கேவலமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி அதற்கு விலை போய் இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை மட்டும் கை வச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு விலங்கு மேலே அக்கறை இருந்தால் ராஜஸ்தானில் ஒட்டகம் ஓடுது, கேரளாவில் யானையை வச்சு கோயில் திருவிழாக்கள் நடக்குது, இன்னும் காப்பாற்ற முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய மாட்டு மேலே கை வைக்கிறது மன்னிக்கவே முடியாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் எழுந்துட்டான். நீங்கள் அடிக்கடி பேப்பர்லையும் செய்திகளையும் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே சாதி சண்டைகள் நிறைய நடந்து பார்த்துருப்பீங்க. மனிதர்கள் என்னுடைய சாதி உயர்ந்த சாதி, என்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. அத்தனை ஆண்ட பரம்பரைகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் இவர்களை ஒன்றிணைக்க இந்த தமிழகம் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக ஒன்றிணைக்கவே முடியலை. அது ஐயா வைரமுத்து அவர்களுக்கு சிறப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் நான்மா. ஆனால் இன்றைக்கி ஒரு மாடு ஒன்றிணைத்திருக்கிறது இந்த தமிழர்களுக்கான வரலாற்றில் மிக முக்கியமான பதிவு. இங்கே இப்போ இன்றைக்கி போராடக்கூடிய யாருமே இது நான் இந்த சாதிக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, இந்த மதத்துக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையில் அடையாளமாக நிற்கிறான். அது இன்றைக்கு தமிழகம் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துலையும் அப்படித்தான் ஜல்லிக்கட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அந்த ஏறுதழுவுதலையோட சிறப்பை பற்றியும் ஒரு பாடல் வேணும். அந்த பாடல் எழுதணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள்? இங்கே உட்கார்ந்துருக்கிற வைரமுத்தையா விட்டு வேறு யார் அந்த பாட்டை சிறப்பாக எழுதிட முடியும்? அதனால் அப்படி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு. அது இந்த வருடத்துக்கான பாட்டு மட்டுமல்ல, தமிழன் இருக்கும் வரை இருக்குமான ஒரு பாட்டு. அந்த பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கேன். அவர் என்ன தான் யுவன் இங்கிலீஷில் பேசி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அந்த மண் இருக்குது பாருங்க, தன்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு வேட்டியோடு. இங்கே அவர் முன்னை போல் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அவர் வேட்டியை விடலை பாருங்கள். நான் ஜீன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னா அது உள்ளே இருக்குது, அது அங்கேருந்து போகவே போகாது. யுவன் வைரமுத்தையாவுடைய வரிகளை அவ்வளவு அழகாக எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பயம். அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், உங்களோட ஒர்க் பண்ணலாம் நல்ல முடியாது சார்னு. நான் தயங்கி தான் வைரமுத்தையா கூட ஒர்க் பண்ணேன். நான் மிகச்சிறப்பான அந்த ஒரு டியூன் இருக்குது. நாளை காலையில் அந்த பாடல் பதிவு இருக்குது. ஜல்லிக்கட்டை பற்றிய அந்த பாடல் நாளைக்கு காலையில் பாடல் பதிவு, நாளை இரவே அந்த பாடல் வெளியீடு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சூழலில் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த விழாவை பற்றியும் இந்த மண்ணின் பெருமைகளையும் பற்றியும் பேச மரியாதைக்குரிய ஐயா வைரமுத்து அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அச்சாரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமை நண்பர் அமீர் இங்கு உரையாற்றினார். ஓர் இயக்குனரைப் போல அல்ல, ஓர் ஆய்வாளனாக, மண்ணின் பற்றாளனாக, இன அறிவு உள்ளவராக, சமூக அக்கறை மிக்கவராக, கலையின் கோட்பாடு தெரிந்தவராக அவர் இங்கு உரையாற்றியதை நான் என் செவியெல்லாம் கண்ணாக கவனித்து கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயக்குனர்கள் தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தமிழுக்கு கிடைத்தால் தமிழ் திரைக்கலையை இந்திய அளவுக்கு விரிவு செய்யவும், இந்திய திரைக்கலையை உலக அளவுக்கு செறிவு செய்யவும் இயலும் என்ற நம்பிக்கையை அமீரின் வார்த்தைகளில் நான் பெற்றேன். இந்த சந்தனத்தேவன் என்ற கதையை அவர் என்னிடம் விளக்கினார்.
ஒரு 40 நிமிடங்கள் அந்த கதையை நான் செவியுற்றேன். இயக்குனர்கள் கதை சொல்ல வந்தால் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒன்று உண்டு. எந்த நல்ல கதையும் 10 நிமிடங்களுக்கு மேல் சொல்லப்படக்கூடாது. 10 நிமிடங்களில் சொல்லப்படுகிற ஒரு கதையைத்தான் நீங்கள் 2 மணி நேரம் காட்சி படிவம் செய்கிறீர்கள். 10 நிமிடங்கள் போதும் ஒரு கதை சொல்ல என்று இயக்குனர்களுக்கு சொல்லுவேன். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அந்த எல்லைக்குள் தங்கள் கதையை நிறைவு செய்வார்கள். அமீரால் 10 நிமிடத்திற்குள் அந்த கதையை அடக்க முடியவில்லை. காரணம், அது வெறும் கதை அல்ல, ஒரு வாழ்வியல் வட்டம். ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை அதில் பூரணம் கொண்டிருக்கிறது. அந்த பூரணத்தை 10 நிமிடங்களுக்குள் அவரால் பந்தி வைக்க முடியாது என்று தெரிந்து, உங்கள் போக்கில் செல்லுங்கள், நிற்கும்போது நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 40 நிமிடங்கள் அந்த கதையை சொன்னார். அவர் சொன்ன தொனி, அந்த சொற்கள், வாக்கிய அமைதி எல்லாம் இன்னும் என் செவிகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த கதையில் யார் கதாநாயகன் என்று கேட்டேன். ஆர்யா என்று சொன்னார். ஆர்யாவுக்கு சொல்லுங்கள், அவருடைய வாழ்நாளில் அவர் நடிப்புக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று இந்த படத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். சில பேருக்குத்தான் சில விஷயங்கள் வாய்க்கும். சில வாய்ப்புகளுக்காக வாழ்க்கை காத்திருக்கும். வாழ்க்கைக்காக சில மனிதர்கள் காத்திருப்பார்கள். கலீல் ஜிப்ரான் என்று ஒரு கவிஞன் இருந்தான். புரோக்கன் விங்ஸ் என்று ஒரு கவிதை காவியம் படைத்தான். அதில் அவன் சொல்லுவான், 18வது வயதில் செல்மா கராமி என்ற காதலியை அவன் சந்திப்பான். அந்த செல்வா கராமி பனியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை, பூமியில் தெரித்து விழுந்த ஒரு சொர்க்க துண்டு, கருணையினுடைய வடிவம், காதலின் பிம்பம், அழகின் உச்சம். அவளை சந்தித்த போதே அவள் மீது அவனுக்கு காதல் வந்துவிட்டது. அப்போது அவள் சொல்வான், நான் 21 வயது, உனக்கு 18 வயது. இந்த 21 வசந்தங்களையும் 21 கோடைகளையும் நான் தாண்டி வந்தது பெண்ணே, உன்னை சந்திக்கத்தானா என்று கேட்டு முடிப்பான். ஆர்யா இத்தனை படங்களையும், இத்தனை அனுபவங்களையும், இத்தனை பாத்திரங்களையும், இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தது சந்தனத்தேவனில் நடிக்கத்தானா என்று அவர் பெருமைப்பட்டு கொள்ளலாம். நடிப்பதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு வந்துவிடாது. அந்த வந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எண்ணி சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது ஒரு பெரிய சொற்பொழிவு மேடையாக மாற்றிவிடக்கூடாது என்ற சட்டமும் நியாயமும் நாகரிகமும் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால் சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்த கதையில் எனக்கு பிடித்த ஒரு கூறு உண்டு. இதில் 2-3 கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு வாழ்க்கை முழுக்க சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் மையம், குவி மையம் ஒன்றாகவே இருக்கிறது. குவி மையத்தில் சிதறல் இல்லை. ஒரு நல்ல கலை விமர்சகன் ஒரு கலையின் குவி மையம் எது என்பதிலும், அந்த குவி மையம் சிதறாமல் இருக்கிறதா என்பதிலும், சிதறடிக்கப்படாமல் சொல்லப்படுகிறதா என்பதிலும் கவனம் காட்டுவான். ஒரு மலையின் அழகு எதில் இருக்கிறது என்று என் 3ஆம் உலகப் போரில் நாயகி கேட்பாள். நாயகன் தடுமாறுவான். கடைசியில் நாயகி சொல்வாள், ஒரு மலையின் ஒழுங்கு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது என்று சொல்லுவாள். அதுதான் மலையின் அழகு. ஒரே மாதிரி இருந்தால் அது கான்கிரீட் பில்டிங், ஒரே மாதிரி இருந்தால் அது செய்யப்பட்டது. செய்யப்பட்டதெல்லாம் ஒழுங்காக இருக்கும், படைக்கப்பட்டதெல்லாம் ஒழுங்கற்று இருக்கும். மலை படைக்கப்பட்டது,
அதன் ஒழுங்கற்ற ஒழுங்குதான் அதனுடைய அழகு என்று சொல்வாள். ஒரு பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது என்று கேட்பார். பறவையின் வெற்றி பறப்பதில் இல்லை, விரைந்து பறப்பதில் இல்லை, பறந்து கொண்டே பாடுவதில் இல்லை, குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் தொடுவது இல்லை. திரு நீயே சொல், பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது. மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு ஒரு பறவை தன்னை மட்டும் கவனிக்கச் செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது பறவையின் வெற்றி என்று 3ஆம் உலகப் போரில் அந்த நாயகன் சொல்வான். திரைக்கதையின் வெற்றி இதில் இருக்கிறது தெரியுமா? ஒரு சினிமாவின் வெற்றி திரைக்கதையில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்துவதும் எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயப்படுத்துவதும் திரைக்கதைதான். மிக மிக மோசமான ஒரு உள்ளடக்கத்தை மிக மிக நல்ல திரைக்கதை நியாயப்படுத்திவிடும். மிக மிக நல்ல மூலக்கதையை மிக மிக மோசமான ஒரு திரைக்கதை சிதைத்துவிட முடியும். ஆனால் அமீர் சொன்ன குவி மையமும் திரைக்கதையும் சந்தனத்தேவனை மேம்படுத்துகிற அளவில் இருக்கிறது என்று நம்புகிறேன். அமீர் சொன்னார், நான் தடுமாறிவிட்டேன், எனக்கான அடையாளத்தை இழந்து விட்டேன், இனி நான் சரியாக இருப்பேன் என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் இங்கு சொன்னார். அமீர், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனி எத்தனை படங்கள் எடுத்தாலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், நல்ல தளத்தில் பயணம் செய்வீர்கள். எத்தனை படங்கள் எடுத்தாலும் பருத்தி வீரன் என்ற முதல் படம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அமீர் என்ற கலைஞனின் அடையாளம் சொல்லும் படமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாரதி ராஜாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிச்சமுள்ள கிராமத்தின் சந்து பொந்துகளை எவன் சொல்ல போகிறான் என்று நான் கர்வத்தோடு தெரிந்த நாட்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு பார்த்தால் ஆச்சரியம். அதற்கு பிறகு வந்த இயக்குனர்கள், பாரதி ராஜாவை பார்த்து வந்தவர்கள், பாரதி ராஜா படம் எடுத்த பொழுது பள்ளியில் படித்தவர்கள், பாரதி ராஜாவின் படத்தை பார்த்து வளர்ந்தவர்கள், அப்போது கிராமத்து வாழ்க்கையில் தங்களை இழைத்து கொண்டவர்கள் திரும்ப வந்து பாரதி ராஜா மிச்சம் வைத்த கிராமத்தை, பாரதி ராஜா இன்னும் பார்ப்பதற்கு விட்டு வைத்த கிராமத்தை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள் என்கிற போது கலை ஓய்ந்து விடுவதில்லை. எத்தனை பேர் சுவாசித்த பிறகும் காற்று மிச்சம் இருப்பது போல, எத்தனை பூக்கள் மலர்ந்த பிறகும் கூட சூரியனும் நிலவும் மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் மனிதர்கள் வந்து போன பிறகும் கூட பூமி மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் பேர் கலை படைத்த பிறகும் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது, கலை மிச்சம் இருக்கிறது. அமீர் அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார். இனி அவர் கொண்டிருக்கிற லட்சியம் தொலைநோக்கு பார்வையோடு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற இந்த வீர விளையாட்டு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த மேடை உகந்ததா இருக்குமா என்று நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாய்ப்பை நான் பிறழப் பயன்படுத்துவது, ஒரு மனிதனின் சந்திப்பை பிறழ்ச்சியாக பயன்படுத்துவது, ஒரு பெண்ணை சந்திக்கிற போது அவள் கண்ணியம் கடந்து உரையாடுவது, ஒரு மேடையில் தன் எல்லையை தாண்டி நகர்ந்து பேசுவது என்பதெல்லாம் ஒரு பக்குவப்பட்டவனின் அடையாளங்கள் அல்ல என்று நம்பக்கூடியவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அமீர் இதை பற்றி வைரமுத்து விரிவாக பேசுவார் என்று சொன்னதனால், எனக்கு அவர் அனுமதி தந்ததனால், அந்த அனுமதியின் அலைகள் இந்த சபையில் பரவி இருப்பதனால், அதை பற்றி வைரமுத்து ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு துடிப்பு கேட்பதனால், உங்கள் கண்களில் அதற்கான ஆர்வத்தின் அலைகள் அடிப்பதை நான் பார்ப்பதனால் நான் அதை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜல்லிக்கட்டு அது தமிழ் வார்த்தை அல்ல. மாடு பிடித்தல் அது வட்டார வழக்கு.
இலக்கிய சொல். இதற்கு ஒரு சொல் ஏறு தழுவுதல். உச்சநீதிமன்றத்தை பணிவோடு கேட்கிறேன், மத்திய அரசை நான் பணிவோடு கேட்கிறேன், தமிழர்கள் அல்லாத மாற்று கலாச்சாரவாதிகளையும் இந்த ஏறு தழுவுதலை எதிர்க்கிற கூட்டத்தையும் பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். எங்கள் தமிழர்கள் சொல்லில் பண்பாடு வைத்திருக்கிறார்கள். ஏறு தழுவுதல். தழுவுதல் என்றால் காயப்படுத்துதல் என்று அர்த்தமாகுமா? தழுவுதல் என்றால் வதை என்ற துன்பம் வருமா? தழுவுதல் என்றால் ரணம் நேருமா? தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? தாய் குழந்தையை தழுவுகிறாள், காயப்படுத்துவதற்கா? காதலன் காதலியை தழுவுகிறான், வன்முறை செய்வதற்கா? மலையின் மீது முகில் தழுவுகிறது, மலையை நொறுக்குவதற்கா? மாட்டின் மீது தமிழன் தாவி தழுவுகிறான், ஏறு தழுவுகிறான், ஏறி தழுவுகிறான், மாட்டை காயப்படுத்துவதற்கா? இந்த வாதத்தை உயர்ந்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்களா? அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தால், அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டால், அவசர சட்டமே தேவையில்லையே, இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவை, மனிதர்களுக்குமான உறவை அமீர் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். உங்களுக்கு இன்னொரு வரலாறும் சொல்லுகிறேன். ஏறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமானை என்ன செய்வீர்கள்? அம்மா, அந்த சகோதரி ஜீவா நம்ம மறக்கவே முடியாது, அவ்வளவு பண்பான சகோதரி. உட்காந்துருந்தாங்க. எங்கிட்ட இடைஞ்சலாக இருக்குன்னு ஒரு பையனை தூக்கி ஏமடியில் வச்சாங்க. அவங்களுக்கு காதலர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கான். மடியில் தூக்கி உட்கார வச்சாங்க. நான் உட்கார வைக்கிறேன். மிஸ், இந்த குழந்தை திமிருது. இருக்கிற ரெண்டு வயசு இருக்கு, ரெண்டரை திமிருது. என் மடியில் உட்கார மாட்டேங்குது. என் மடி பத்தலை. அதுக்கு இங்கே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க உங்கள் பையன். இந்தாங்க தூக்கிறேன். தூக்கி பின் சீட்டை தூக்கி கொடுத்தேன். அவன் தான் அந்த பையன். அன்றைக்கு பின் சீட்டில் தூக்கி கொடுத்த பையன் இன்னைக்கு முன் சீட்டில் உட்கார்ந்துருக்கான். இன்னும் வளமான உழைக்கணும். வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பு எல்லா காலத்திலையும் வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து விடாது. வாய்ப்புள்ள காலத்தில் 2 மடங்கு 3 மடங்கு வேலை செஞ்சிடணும். அமீர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளவு பேச வேண்டும் என்று நான் நினைத்து வரவில்லை. உங்கள் பேச்சு என்னை தூண்டியது, உங்கள் கதை என்னை தூண்டியது, நண்பர்களின் ஆர்வம் என்னை தூண்டியது. சந்தானத்தேவன் வெற்றி பெறும், இது ஆரூடம் அல்ல. அந்த கதை எனக்கு தந்த நம்பிக்கை. நான் ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்வது ஒரு பெரிய தேச துரோகம். ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்கிறவர்களை கணக்கெடுத்து பார்த்தால் நாடு தாங்காது. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். பொய் சொன்னால் ஷாக் அடிக்கிற ஒலிபெருக்கியை கண்டுபிடித்து விட்டால் நாட்டில் ரொம்ப பேர் மேடையில் விழுந்து விடுவார்கள். ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணமே இந்த கதை தந்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க அமீர், இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயம் முக்கியமான விஷயம். எந்த கலைஞனாக இருந்தாலும் தமிழகத்தில் நிறைய இயக்குநர்கள் வருகிறார்கள், நிறைய புதிய சக்திகள் வருகின்றன. அவர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும் கலை செய்யாதீர்கள். இவ்வளவுதான் சிம்பிள். உங்க நெஞ்சில் அரைஞ்சிருக்கணும் ஒரு சம்பவம். அது வாழ்க்கையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், பார்த்து இருக்கலாம், கேட்டு இருக்கலாம். உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும், உங்கள் உடம்பின் வழியாக அனுபவம் பதிவு செய்யாத எதையும் நீங்கள் கலை செய்யாதீர்கள். அந்நியமாகிறதெல்லாம் கண்ணியம் இல்லாமல் போய்விடுகிறது. உங்கள் உதிரத்திலிருந்து, உதரத்திலிருந்து, நெஞ்சிலிருந்து, வாழ்விலிருந்து, சம்பவங்களிலிருந்து, உங்களுடைய அவமானத்திலிருந்து, உங்கள் வெற்றியில் கண்ணீரில் தோல்வியிலிருந்து, உங்கள் தகப்பன், பாட்டன், மாமன், மாமி,
அத்தை, சித்தி, இவர்களுக்கு இவர்கள்ட்ட இருக்கிற கலை, இவர்கள் வாழ்வில் இருக்கிறது சினிமா. அதை தோண்டி எடுத்து கலை செய்யுங்கள். தமிழ் சினிமா வாழும், வாழ வேண்டும். வணக்கம்.